ஆடி மாசம் பிரிச்சு வைக்கணும் நம்ம 2 பேரையும். எத்தனை ஆடி மாசம் பிரிச்சு வைப்பாங்க? யோ இது என்னயா இது? அப்ப புதுசா கல்யாணம் பண்ணவங்கள மட்டும் தான் பிரிச்சு வைப்பாங்க. ஏய் ஆமாப்பா. ஆடி மாசத்துல ஒண்ணா சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு வைப்பாங்க. புதுசா கல்யாணம் பண்ணவங்கள வந்து பிரிச்சு வச்சிருவாங்க. அதானே உலக வழக்கம். ஆமா இதானே உலக வழக்கம். அதானே உலக வழக்கம். இப்ப அந்த வழக்கத்தை தான் இப்ப நான் கொண்டு வர போறீங்க. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? என்னடா அது? தாலி. தாலி கைமாதுக்கு நீ சுத்திட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். என்ன கொடுமை சரவணன். இன்னைக்கு கல்யாணமா? ஆமா. ஏய் எருமை. இன்னைக்கு இந்த தாலியை உன் கழுத்துல கட்டி புதுசா கல்யாணமான மாதிரி உன் காமிச்சு உங்க அப்பனுக்கு போனை போட்டு வந்து உன் பொண்ணை கூட்டுன்னு போயான்னு சொல்ல போறேன். 1 மாசம் நான் அப்படியே ஜாலியா இருக்க போறேன். வா எங்க இருந்தா அப்படி எல்லாம் வா இன்னைக்கு வா சாவடி வாங்க. வா இன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வா பைத்தியம், ஒரு ஆளு 2 தடவை கல்யாணம் பண்ண கூடாதுடா. அதெல்லாம் பண்ணலாம். ஆடி மாசத்துக்கு முன்னாடி பண்ணா ஆடி மாசம் வந்து பொண்ணு மாப்பிளையும் பிரிச்சு வச்சிருவாங்க. இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணா நம்ம 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ள. சோ ஒன்னையே பிரிச்சு கூண்டு போயிடுவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். 1 மாசம் நிம்மதியா இருக்கலாம் வீட்டுல. ஆக மொத்தத்துல நீ வந்து தனியா நிம்மதியா இருக்கணும். ஆமா அந்த பிளான். என்ன சொல்ற ராதா?